மலர்கின்றது. ஆகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். பாவம், அவனோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அந்த ஃபைலில் தான் இருந்தது. அந்த பையன் வாழ்க்கை வீணா போனதுக்கு நான் தான் காரணம். கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆத்தாடி, என்ன இவனே வந்து நேர்ல நிக்கிறான். இப்ப எப்படி என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சாரிங்க, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சு? ஏன் சம்பந்தமே இல்லாம என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க தொலைஞ்சு போன ஃபைல் என்கிட்ட தான் இருந்தது. நான் தான் 2 நாளா எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட கொடுக்காம இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப அந்த ஃபைல் தொலைஞ்சு போயிடுச்சு. ஒரு திருட என் பேக்கோட தூக்கிட்டு போயிட்டா. என்னால உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, பாத்துக்கலாம் விடுங்க. அதுக்கே இவ்ளோ அழுகுறீங்க? என்னங்க நீங்க பாத்துக்கலான்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுல உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குல்ல, அது உங்களோட ஃபைல் ஆச்சு. அதை வச்சு தானே நீங்க லோன் வாங்கணும், ஏதோ பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. என்னால உங்க லைஃப் போயிடுச்சு. இதுக்கு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். கடவுளே, என் கையில வந்தா இப்படி தொலையணும். ஹலோ ஹலோ ஹலோ, கூல் கூல். உங்க பேக் எங்கேயும் போகல, இதோ என்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த பேக் உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்ககிட்ட இருந்து பேக்கை திருடிட்டு போன திருடன் வந்து என் வண்டியில தான் விழுந்தான். என்ன இருக்கும், யாரோட பேக்கா இருக்கும்னு திரும்பி பார்த்தா நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஃபைலுன்னு அழுத பிறகுதான் ஓபன் பண்ணி பாக்குறேன், இருக்கிறது என்னோட ஃபைலு. அச்சான், ஒரு 2-3 நிமிஷம் அழுகட்டும், அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலான்னா எதுக்குடா உடனே வந்து கொடுக்குற? ஹலோ, அப்ப பேக் எடுத்து வச்சுட்டு தான் என் ஃப்ரெண்ட் அழுகிறத ரசிச்சுட்டு இருந்தீங்களோ? மச்சான் இங்க தள்ளு. உங்க ஃப்ரெண்டு மட்டும் என்னங்க பண்ணாங்க? 2 நாளா என் மச்சானோட ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அலைய விடலையா? அதுவும் இதுவும் ஒன்னா? கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு, கொஞ்சம் கூட இறக்கப்படாமலா இருக்கிறது? இறக்கப்பட்டதுனாலதான் வந்து உடனே கொடுத்தோம். இல்லைன்னா ஒரு 2-3 நாள் உங்களை அலைய விட்டு கொடுத்துருப்போம். இருந்தாலும் தப்பு என் மேலதான். சாரிங்க, நான் உங்களை 2 நாள் அலைய விட்டுருக்க கூடாது. ஐயோ சரி விடுங்க, இதனால என்ன இருக்கு? நான் பண்ணதும் தப்பு தானே. நான் உங்ககிட்ட பேங்க்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கல்ல. பேங்க்ல நீங்க அப்படி பேசினதுக்கு காரணம் இருக்குல்ல. நான் ஃபார்ம் தப்பா எழுதி கொடுத்துருக்க கூடாது. அதனால தானே உங்களுக்கு லோன் கிடைக்காம போயிடுச்சு. அந்த கோவத்துல தானே என்னை வந்து திட்டினீங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. என்னோட ஃபியூச்சர்னு தெரிஞ்சிருந்தோம் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தது முதல் தப்பு. அவன் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தது 2வது தப்பு. அதை அப்படியே செக் பண்ணாம கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்தது என் மேல பெரிய தப்பு. பண்ணினதெல்லாம் நான் தாங்க பண்ணேன். ஃப்ரீயா விடுங்க, நீங்க ஏன் ஒரி பண்றீங்க? டோன்ட் வரி. ஓகே, அதான் தப்புக்கு தப்பு சரியாயிடுச்சு, விடுங்க. இனிமே 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். சாரிங்க, ரொம்ப சாரி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் சாரி சாரின்னு அதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஃப்ரீயா விடுங்க. சரி, எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஐயோ, என் ஃபைல் உங்க பேக்ல தாங்க இருக்கு, இன்னும் நான் எடுக்கல. கொடுத்துட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைச்சேன். சாரி, இந்தாங்க. ஏங்க நீங்க விட்டா சாரியே சொல்லாம கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, இல்லைன்னா சாரி சாரின்னு சாரியை மட்டுமே சொல்றீங்க. ஃபைலை கொடுங்க, நான் கிளம்புறேன். ஓகே. ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே. பரவாயில்ல மச்சான், கல்லுக்குள் ஈர மாதிரி அந்த பொண்ணு கடுகடு சிடுசிடுன்னு இருந்தாலும் நல்லா சாஃப்டா தான் பேசுது இல்ல? இங்க பாரு மச்சான், ஆம்பளைங்களுக்கு இருக்கிறது 2 முகம்தான். சந்தோஷம்னா கலகலன்னு எல்லாத்தையும் பேசி சிரிப்போம், சங்கடம்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா ஒதுங்கி போயிடுவோம். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லடா, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு முகம் வரும். எப்ப எப்படி இருப்பாளுங்கன்னே சொல்ல முடியாது. அதனால இந்த வழிகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏய், அப்படிலாம் இல்லடா, அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட் மாதிரி தான் தெரியுது. பாரு, என்ன ஃபைல் மேல உள்ள பாசமா இல்ல? உடனே நீ அது இதுன்னு கதை கட்டாத. அந்த பொண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு, தேங்க்ஸ் சொன்னோம், அவ்வளவுதான். சரிவா, கிளம்பலாமா? இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கிற பொண்ணுக்கு ஏதாவது நீ கிஃப்ட் கொடுக்க வேணாமாடா? கிஃப்டா? ஆமா, அந்த பொண்ணு உன் லைஃபையே திருப்பி கொடுத்துருக்கா, அவளுக்கு நீ எதுவும் கிஃப்ட் கொடுக்க வேணாமா? அப்பதானே நல்ல மெமரிஸா இருக்கும். அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே. சாதாரணமா ஒரு 10 ரூபா கீழே கிடந்ததை எடுத்து கொடுத்தாலே இந்தாங்க 2 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுப்பாங்க. உனக்கு அந்த பொண்ணு ஃபியூச்சரையே திருப்பி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிற பொண்ணுக்கு நீ ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் மச்சான், அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிற? ஆமாடா, அப்பதானே அவங்க செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றி கடனா இருக்கும். இனிமே இந்த மாதிரி நிறைய உதவி செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஐடியா? ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமா? நீ சொல்றதும் ஓகேவா தான் இருக்குல்ல. சரி, என்ன கிஃப்ட் வாங்கலாம்?
எல்லாத்தையுமாடா சொல்லி தருவாங்க. ஏதாவது gift வாங்கி கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். என்ன வாங்கி கொடுக்கலாம்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீனே பார்த்துக்கோ. சரி ஓகேடா மச்சான், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அண்ணி தான் கரெக்டாக இருப்பாங்க. நான் அண்ணிக்கிட்ட கேட்டுட்டு அவங்களையே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சூப்பரு. இப்படி நேரத்துக்கு ஏற்றது மாதிரி நீனே முடிவு எடுத்துக்க. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஐயே துணை பிடிச்சி தெரியக்கூடாது, ரைட்டா? வாடாடி வாடா. டாடி எல்லாம் ஓகே தானே? ஓகே தாம்மா. ஆனா அந்த ஆடிட்டர் கிட்ட பேச சொன்னானே, அவங்க கிட்ட பேசிட்டியா? எல்லாம் பேசி கிளியர் பண்ணியாச்சுப்பா, யூ டோன்ட் வரி. இல்லம்மா, அப்புறம் அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக தான் தெளிவா கேட்டுக்கிறேன். நம்ம கல்யாண வேலையில பிஸி ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை பார்க்க முடியாதுல்ல. டோன்ட் வரிப்பா, என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஓகே சில். சரிம்மா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் நீ பார்த்துப்பேங்கிற தைரியம் இருக்கு. இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இது வரைக்கும் நம்பர் 1 கம்பெனின்னு பேர் வாங்கிட்டோம், இனிமே எதுலையும் கொஞ்சம் குறைபற்றக்கூடாது, அதுதான்டா, வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம்ப்பா, கவலைப்படாதீங்க. அப்புறமா அந்த மூவேந்தர் கம்பெனில இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னீங்களே, அதை நீ கேன்சல் பண்ணிட்டியாமே, ஏன் அதுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கிறியா? ஒரு ஃப்ராடுப்பா, அவனெல்லாம் நம்பி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வேற கம்பெனி பார்த்துட்டேன், அங்கேயே மூவ் பண்ணிக்கலாம். என்னங்க? வேற கம்பெனினா திடீர்னு போய் எதுலையும் விழுக முடியாதுல்ல வெண்பா? அதுக்காக அவன்கிட்டயே நம்ம ஆர்டர் கொடுக்க முடியாதுப்பா. பஸ்டா இருக்குங்கிறப்ப நம்ம பேர் கெட்டு போயிடும்ல. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? இல்ல, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சு. அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. என்ன பார்க்கணும்? அடுத்து நிச்சயதார்த்தம் பண்ணணும்லங்க. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க வேணாமா? அதை பத்தி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போ. எப்போ பார்த்தாலும் வேலை, கம்பெனி, ஆஃபீஸ்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தா பிள்ளைய பற்றி யோசிக்க வேணாமா? அவளுக்கு நல்லது கெட்டது பண்ணணும்ல. இன்னும் நாள் இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்டி, நீ போ. பா, அவசரப்படாத, கொஞ்சம் என்னன்னு பார்த்து முடிவெடு, சரியா? அவசரம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கம்பெனி, காசு, பணம்னு அதில் தான் குறியாக இருக்காங்களே தவிர பொண்ணை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறாங்களா? என்னவோ பண்ணட்டும், எனக்கு என்ன. வெண்பா, அப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க டாடி. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்லம்மா? என்ன டாடி திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லம்மா, அடுத்து நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் எதையும் மாற்றி பேச முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றுக்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்குமா. இந்த மாப்பிள்ளை உனக்கு ஓகே தானே? நான் நேற்று நேர்லேயே கூப்பிட்டு கூட பேசிட்டேன்ப்பா. பையன் நல்ல பையனாக தான் இருக்காப்ல, எனக்கு ஓகே தான். சரிம்மா, கண்டிஷன் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டில? என்னோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் கணேஷ் ஓகே சொல்லிட்டாருப்பா. அவர் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பாசத்தையும் உனக்கு மட்டுமே கொடுக்கணும்னு அடுத்து ஒரு பிள்ளைய பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிள்ளையோட இருக்காத, பிறந்திருக்கிறதும் பொம்பளை பிள்ளை, அதுவும் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நீ ஒண்டி கட்டையாக தனியாக தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளையில நம்பிட்டு இருக்காதேன்னா அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாங்க. என் பிள்ளை என்னைக்கு என் கூடவே இருக்கும்னு நான் அவங்க கிட்ட ஆணித்தரமாக சொன்னேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா கஷ்டமா இருக்கும்லம்மா. என்ன ரெடி இதெல்லாம்? கல்யாணம் பண்ணி காலங்காலமாக பொண்ணுங்க தான் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? ஏன் புருஷன் மாமியார் வீட்டுக்கு வரக்கூடாதா? இது என்ன டாடி ரூல்ஸு? அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா அதை நான் பிரேக் பண்ணுறேன். மாப்பிள்ளை வருவார் இல்லம்மா? என்னோட கண்டிஷன்ஸில் இதுவும் ஒன்று தான்ப்பா. கண்டிப்பாக கணேஷ் நம்ம கூட வருவார். நம்மளோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவரும் சேர்ந்து தான் பார்த்துக்க போகிறாரு. இதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கணேஷ் இனிமே நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான். நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக அவர் வர்றதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்பா. எனக்கு அது மட்டும் போதும். என்னைக்கு என் பிள்ளை என் கூடவே இருக்கணும். இந்த வெண்பா உங்கள் கூடவே தான்ப்பா இருப்பான், எங்கேயும் போகமாட்டா. ஒத்த பிள்ளையா இருக்கிறவங்க கூட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா யோசிப்பாங்க. ஆனா 3 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பிள்ளைய அனுப்புறதுக்கு பெருசா ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. நல்ல வேலை, சம்மந்தம் நம்மளுக்கு ஏற்றது மாதிரி அமைஞ்சிருச்சுமா. அதுதான் என் மனசுக்கு ஒரு திருப்தியே. உங்கள் மனசுக்கு ஏற்றது மாதிரி தான்ப்பா எல்லாம் நடக்கும். நான் எப்போவும் உங்கள் கூடவே தான் இருப்பேன், உங்கள் கண் பார்வையிலே தான் இருப்பேன், சரியா? இனிமேல் அவரும் சேர்ந்துருக்க போகிறாரு, அவ்வளோதான். நான், நீங்கள், அவர், அம்மான்னு எல்லாரும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்கலாம், ஓகே? ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. அதுலேயும் மாப்பிள்ளை இதுக்கு ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் முகத்தில் இருக்கிற இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்கிறத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், ஓகே? என்னடி கொஞ்சமா தன்னால உட்காந்து அரிசி உரைச்சிக்கிட்டு இருக்க? எங்க உன் மருமக்காரியை காணா? அடி உடையக்கா, இந்த ரேஷன் கடையில் வாங்கினா அரிசியை பறிச்சுக்கிட்டு இருக்கேன், வா வா.
என் பேத்திக்காரி மித்ராவுக்கு திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, எதையாவது சுட்டு கொடு அப்பத்தானு போட்டு நச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கா. இந்த வேகாத வெயில்னா என்னத்தை சுட்டு கொடுக்கறது? அதான் சரி வந்து உன்கிட்ட அதிரசம் முறுக்காது வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். ஆமாடி உடையக்கா, பாவம் வயசு பிள்ளைய வீட்டில் இருக்கையில என்னத்தையாவது குறைச்சிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்தான் தோணும். என்னத்தை திங்கிறது? இந்த அதே வீட்டில் சுட சுட சுட்டு அடுக்கி வச்சிருக்கனே, வாங்கிட்டு போ. எத்தனை முறுக்கு எத்தனை அதிரசம் வேணும்? குடு குடு, ஒரு 10-15 முறுக்கும் 10 அதிரசத்தையும் குடு. கோமதியே, ஏ கோமதியோ, சொல்லுங்கத்த. உடையக்காலுக்கு 15 முறுக்கும் 10 அதிரசமும் வேணுமா? ஒரு பேப்பரில் சுற்றி கொண்டுட்டு வா. ஆ சரிங்கத்த. அத்தாடி இடுப்பெல்லாம் அப்படியே கடுவா கடுக்குதுடி கோயந்தம்மா. அத்தாடி நான் என்னத்தை சொல்ல, வயசாக ஆக வலி இருக்கத்தானே செய்யும். ஒரு தைலம் கீழத்தை போட்டு தேய்ச்சிக்கிற வேண்டியதே, வேற என்ன பண்றது? ஒரு கத்திரிக்காயை தொட்டுக்கிட்டு ஒரு குண்டாஞ்சோறு திங்கிறவர்களுக்கெல்லாம் உடம்பு நல்லா வலுவாத்தான் இருக்கு. ஊருப்பட்ட வேலையை வயசு புள்ள மாதிரி அரைச்சு ஒத்துறாளுக. கறிக்கவும் பொரிக்கவும் என் மருமக எனக்கு எம்புட்டோ பக்குவம் பண்ணி கொடுக்குற. என்ன கொடுத்து என்ன செய்ய? திண்டாலும் இந்த உடம்புல வலு சேர மாட்டேங்குதே. என் குடும்ப கஷ்டத்துக்கு நான் பார்த்துக்கிட்டு தெரிகிறேன். வயசான காலத்துலையும் எப்படி பேசுகிறவாரு திமுரு பிடிச்சவ. இருக்கப்பட்டவளுகளுக்கெல்லாம் இல்லாதவளை பார்க்கையில அப்படித்தானே தெரியும். அத்தா இந்தாங்க முறுக்கு அதிரசம். கொண்டா கோமதி, கொண்டா கொண்டா. இந்தாங்கத்தா, இப்போத்தான் போட்டது நல்லா சூடாக இருக்கு அதிரசம்லாம். கொண்டு போய் கொடுங்க, மித்ரா நல்லா விரும்பி சாப்பிடுவா. வீட்டில் உங்கள் அப்பையும் கடையில் வாங்கி போட்ட பேக்கரி பலகாரம் பூரா கிடக்கு. சீத்தோன்னு நசுக்கி பிசுங்கி நாய் திங்காத வடை கிடக்கு. என்ன செய்யறது? ஆனால் அந்த குட்டிக்கு பெருசாத்தே வேணும். இப்போவே எனக்கு அதிரசம் முதரசம் சுட்டு கொடுன்னு கேட்குது. நான் உடனே உட்காந்து வேகாத வெயிலில் சுட முடியுமா? அதனால தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கூட 2 வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கேத்தா. முறுக்கில் 2, அதிரசத்தில் 1 வச்சிருக்கேன். அப்படித்தான் வச்சிருக்கியாக்கா? சரி சரி, கணக்காக இருக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் காலமாக இருக்குது. கொண்டா கொண்டா. அதிரசம் நல்ல பெருங்கொண்ட அதிரசம். ஆனாலும் அதிரசத்துக்கு 1 மீனிக்கு 10 ரூபா போட்டிருக்கான். அது 100 ரூபா வரும்தா. அதிரசம் 100 ரூபாயாக்கா? ஆமாத்தா. முறுக்கு 1 8 ரூபா. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாய்த்தட்டு 80, 8 40, 120 ரூபா ஆகும். மொத்தம் 220 ரூபாத்தா. சரி கோமதி, அப்புறமே மித்ராட்ட கொடுத்து விட்றேன். இப்போ கொண்டுட்டு வரலையோ? இல்லைம்மா, காசு எடுத்துட்டு வரல, அப்புறம் கொடுத்து விட்றேன். நான் இன்னும் ஓடியா வரேன் பக்கத்து வீட்டுக்காரி. வாங்கிக்கிறலாம். ம் சரித்தா. போன மாதம் இப்படி தாண்டி உடையக்கா நம்ம மேற்கு தரு மூக்காய் இல்லை, அவள் வந்து எனக்கு 20 அதிரசம் கொடு, என் மக வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும், 30 முறுக்கு கொடுன்னு சொல்லி 50 பொருளாக வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போனவ காசை கொடுத்து வாங்கிட்டு போகணுமா இல்லையா? கடனா சொல்லி வாங்கிட்டு போனா மாவும் என்ன சும்மாவா கொடுப்பாங்க? என்னதே இப்படிலாம் அறிவத்து போய் தெரியுறாளுகளோ இல்லையோ. இதே மாதிரி கடைக்காரன்ட்ட போய் வாங்க முடியுமா? பேக்கரி கடையில் போய் காசு இல்லாமல் பொருளை கொடுன்னு வாங்கிட்டு வர முடியுமா? இப்படி திங்கிறதுக்கு எதுக்குத்தேன்னு தெரியணுமோ தெரியலடி. பிச்சைக்காரிகளுக்கு வாய் இல்லைனாலும் நாய் இதுக்கிட்டு போயிடும். எம்புட்டு திமுறா குத்தி காட்டுறவாரு. நம்ம அப்படி காசு கொடுக்காம வாங்குறோமா, அதை எவ்வளையோ சொல்றது மாதிரி சொல்லி கொண்டு வந்து குத்தி காட்டுறா. நம்ம என்ன இவட்ட ஓசிலியா வாங்கி திங்க போறோம்? நாய்க்கு தூக்கி வீசினது மாதிரி நாளைக்கே கொண்டுட்டு வந்து காசை வீசிடணும்தா. ஹாய் அப்பத்தா. வாமக்கா, இப்பத்தான் வாரியா? ஆமா அப்பத்தா. இதா என்ன பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம்னு பேரு. இந்த ஆத்தா உன்னைய பார்த்தே பல மாதம் ஆச்சம்டி. காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியா இருக்காத்தா, அதனால தான் பார்க்க முடியுதில்ல. எங்கள் மித்திராலாம் காலையில் காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவாளே. நீ என்ன இன்னியாரம் சென்று வர? எங்கே போயிட்டு வருவ? பேத்தி உடையக்கா என்ன எப்படி கேட்குற? என் பேத்தி வேலைக்கு போகிறதுன்னா உனக்கு தெரியாது? வேலைக்கு போகிறாளா? எந்த வேலைக்கு போகிறா? என்ன படிப்பு முடியறதுக்கு முன்னாடி அடி வேலை? பார்ட் டைம் சாப்பிட்ணு கம்ப்யூட்டர் கடையில் போய் வேலை பார்க்குற. காலையில் காலேஜுக்கு போனோமா, மத்தியானம் வேலைக்கு போனோமான்னு குடும்பத்துக்காக அம்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என் பேத்தி. ஒவ்வொரு பிள்ளையில மாதிரியா 24 மணி நேரமும் காதில் போன மாட்டிக்கிட்டு ரூம் அடைச்சிக்கிட்டு கொக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, அதுக்கெல்லாம் என் பேத்திக்கு நேரம் கிடையாது. நல்ல மகராசி, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அது மட்டும்தான் நான் நினைக்கிறது. அது சரி. என்னடி எந்திரிச்சிட்ட? மித்ரா கத்திக்கிட்டே இருப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி போயிட்டு வா. முறுக்கு அதிரசமும் 220 அழைத்து போறாத. ஞாபகம் இருக்கடியாத்தா, போய் கொடுத்து விட்றேன். நீ அழைக்க மாட்டேன், பத்திரமா கொண்டுட்டு வந்துடுவே. சும்மா சொல்றேன்டி உடையக்கா. போ நல்லாத்தேன்னு சொல்கிறேன். சரி நான் வேறேன்டி சீதா. சரிங்கத்தா. அப்பத்தான் தாத்தா எங்க? கொள்ளையில் பம்பு செட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மக்கா. நீ போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு வா, உனக்கு அப்பத்தான் காப்பி ஓட்டு தரேன். இருக்கட்டும் அப்பத்தான், நான் போய் தாத்தாவை பார்க்குறேன். ஏட்டி இப்போத்தானே வந்த, அதுக்குள்ளே எதுக்கு கொள்ளைக்கு? வீட்டில் செத்தோட இரு. பாவம் தாத்தா ஒத்தியால வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். செத்த ஓய்வு எடுக்கலாம்ல மக்கா.
ஓய்வு எடுக்கிற வயசு உங்களுக்கு, நீங்களே உழைச்சிட்டு இருக்கீங்க. நான் உட்காந்து ஓய்வு எடுக்க முடியுமா? நான் போய் தாத்தா பார்த்துட்டு வரேன். அப்போ தான் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு வரேன். எனக்கு டீ சூடு பண்ண வேண்டாம், நான் வந்து சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். சரிம்மாக்கா, போயிட்டு வா போயிட்டு வா. நீ சொன்ன கேளுடா, நாளைக்கு என்னால மூவி எல்லாம் வர முடியாது. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ப்ளீஸ்டா, நாளைக்கு வேணா நெக்ஸ்ட் வீக் நம்ம மூவி போலாமா? அப்படியே மூவி போயிட்டு பார்க் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஜாலியாக எனக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்டா. அடி மித்ரா, அடி மித்ரா, 1 minute, என் பாட்டி வந்துட்டாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்டு கிட்ட தான் பாட்டி, சொல்லு. 24 மணி நேரம் அப்படி கதை அடைச்சுக்கிட்டு போகணும், கைமா இருக்க வந்தாண்டி. உன ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் சொல்றாளுங்க. இதெல்லாம் தேவையா? கண்டவட்டையும் பேச்சு வாங்கணும்னு. வாட் பாட்டி, என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னது? வேற யாரும் சொல்ல போற? பக்கத்து வீட்டுக்காரி சீதா அப்பத்தா இருக்கல்ல கோயந்தம்மா, அவதான் சொல்ற. உன்னையவே குத்தி கட்டுறாடி, அதுவும் ஏங்கிட்டியே. என்ன சொன்னாங்க பாட்டி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலையில காலேஜுக்கு போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துட்ட. 2 மணி நேரம் தான் காலேஜ் எடுத்தாங்களா? எங்கடி போயிட்டு வந்த? என்ன பாட்டி என்னென்னமோ கேக்குற? காலேஜுக்கு தான் போயிட்டு வந்தேன். நான் என்ன போய் ஊர் சுத்திட்டா வரேன்? கோயந்தம்மா வேத்தி காலேஜுக்கு போய் சாயங்காலம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுக்குறோம்னு பெருமை வச்சுக்கிட்டு தெரியுற. நீ எப்போ போற எப்போ வரேன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படியே அலப்பிக்கிட்டு தெரியுறோம்னு சொல்லாம சொல்றாடிங்கிறேன். அந்த பாட்டிக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி நீ எதுவுமே பேசாம வச்சுட்டு வந்தியா? என்ன பேச சொல்ற? அவ அப்படித்தானே புள்ள வளர்த்துருக்கா, அப்புறம் நான் என்னத்த பேசுறதுக்கு இருக்கு? ஐயோ பாட்டி, அந்த சீதா எவ்வளவு கேடு கட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவன் நல்லவளே இல்ல பாட்டி, ரொம்ப பெஸ்டான பொண்ணு. ஆமா, பொழுதா உள்ளதன்னைக்கு வேலையும் பார்த்துட்டு படிக்கவும் செய்யறவ உனக்கு கட்ட வளர்க்கேன். ஐயோ பாட்டி, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அவ இந்த மாதிரி தான் நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. அவளை நீ நம்பாத, அவ ரொம்ப பெஸ்ட். அவ ஒரு பிளே கேர்ள். பிளே கேர்ள்னா அதான் பாட்டி, பசங்கள்லாம் பொண்ணுங்க கூட சுத்திட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி பொண்ணுங்களும் பசங்க கூட சுத்திட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காது. அந்த சீதா அந்த மாதிரி பொண்ணு. என்னடி சொல்ற? வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன்னு அவ பார்த்தா பெருமை வத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன இப்படி பயலோட தெரியறாங்கிற? அவ அப்படிதான் பாட்டி, நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. இன்னைக்கு காலேஜ் முடிச்சிட்டு நான் நேர வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அவ பஸ் ஸ்டாண்ட்ல நின்று 2 பசங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. தெரியுமா உனக்கு? அரியாத்தி, என்னடி இப்படி சொல்ற? பயலுகளை என் பேத்தி நிமிந்து கூட பார்க்க மாட்டா, பயலு இருக்கிற திசை பக்கம் கூட போக மாட்டான்னு பெருமை வித்திக்கிட்டு தெரியவா? நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, நல்லா போகாம இருப்பா. அவ இப்படிதான் ஊரை ஏமாத்தி எல்லா தலையிலயும் மிளகா அரைச்சிட்டு இருக்கா பாட்டி. அந்த சீதாவும் முத்தலகியும் இன்னைக்கு காலேஜ் முடிச்ச கையோட 2 பசங்க கூட, அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கையை பிடிச்சு பிடிச்சு பேசி சிரிச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனக்கு பார்க்கவும் அப்படியே பயமாயிடுச்சு. நான் உடனே பஸ்ல ஏறி குடுக்குடுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பதான் அப்படியா? ஆமா பாட்டி. அப்ப நான் என்ன பொய் சொல்ல போறேனா? நீ பொய் சொல்ல மாட்ட. ஆனா அவளுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, அதையும் கேட்குறேன். அந்த முத்தலகம் அப்படித்தான் தெரியுறாளோ? ஆமா பாட்டி, அந்த முத்தலகி கூட ஓரளவுக்கு நல்ல பொண்ணு தான். ஆனா அந்த சீதாலாம் எதுலையுமே சேர்த்து பட மாட்டா. எல்லா பசங்க கூடவும் பழக்கம் முடிச்சு விடுறதே இவ தான், தெரியுமா? ஆனங்கட்ட மலுக்கு உப்பை போட்டு குளுக்குன்னு லட்சணம் கட்டவங்க அவங்க வீட்டில் அம்புட்டி தான் வச்சுக்கிட்டேன். ஏன் பேத்திட்ட குறை சொல்ல வந்தாங்களாக்க மொட்டை கலையன். அதானே தான் முதுகில் உள்ள அழுக்குத்தையும் தெரியாதே, ஊரா முதுக தொடக்க வந்துடுவாளுங்க மானங்கட்டவளுங்க. ஒன்றும் இல்லைனாலும் ஏதோ மானரசத்தோட பிழைக்கிறாளுகன்னு நினச்சேன். இப்படி பிழைச்சிக்கிட்டு தெரியுறாளா அவள் பேத்திக்காரி? நல்லா தெம்போ. அவங்க பேத்தி பண்றதை மறைச்சு வெளியில நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ, நான் இவ்வளவு நல்ல பிள்ளையா ஒழுக்கமான பிள்ளையா இருக்கேன், என்ன போய் சந்தேகப்பட்டு திட்டிட்டு இருக்கிய பாட்டி. ஐயா மித்ரா குட்டி, அப்படி இல்லடி என் தங்கம். அவ ஒவ்வொரு வார்த்தையும் படக்கு படக்குன்னு பேசினால எனக்கு சுருக்கு சுருக்குன்றுச்சு. அதனாலதான் நான் அப்படி பேசிவிட்டேன். நீ எதுவும் தப்பா நினைக்காத. அப்ப அவளை மாதிரி இனிமே நான் ஊர் சுத்திட்டு வரட்டுமா? கழுத, அந்த கழுதையை பத்தி எதுக்கு பேசுற? அவளும் அவ முகர கட்டையும், அவ மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எப்பேற்பட்டவன்னு. அவ கூட எல்லாம் நீ சவகாசம் வச்சுக்கிற கூடாது. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து இப்படி போன பார்த்துக்கிட்டே கூட இரு. வெளியில போய் கெட்டு போயிடக்கூடாது, சரிதானா? பத்திரமா இருக்கணுண்டிய ராசாத்தி. இந்தா அதிரசம் இருக்கு, தின்னு. சரி பாட்டி. உங்களுக்கு? எனக்கு வேணாமக்கா, நீ சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்க. இந்தா. தேங்க்ஸ் பாட்டி. ஆனங்கட்டவளுக ஒழுக்கமான பிள்ளைய பற்றி வளர்க்க தெரியல அவளுகளுக்கு. ஏன் பேத்திய குறை சொல்ல வந்துட்டாளுக பத்தியா? உலகமே இப்படித்தாத்தா இருக்கு. la 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 la